ஒருமுறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே பெரும் போர் மூண்டது. இந்த போரின் முடிவில் தேவர்கள் பலவீனமடைந்து அசுரர்கள் பலம் பெற்றனர். அசுரர்களை அழிக்கவும் தேவர்களை மீண்டும் பலப்படுத்தவும் தேவர்கள் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை அழியாமைக்கான அமுதம் பெற விஷ்ணுவிடம் முறையிட்டனர். விஷ்ணுவின் ஆலோசனையின்படி தேவர்களும் அசுரர்களும் மந்தாரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைய தொடங்கினர். பல யுகங்களாக நடந்த இந்த கடலில் இருந்து பல பொருட்கள் வெளிவந்தன. இறுதியாக தன்வந்திரி பகவான் அமிர்த கலசத்துடன் வெளிப்பட்டார். அசுரர்கள் அமிர்த கலசத்தை கைப்பற்றி தாங்கள் மட்டுமே அதை உட்கொண்டு அழியாதவர்களாக மாற திட்டமிட்டனர். தேவர்கள் பயந்து விஷ்ணுவை மீண்டும் உதவிக்கு அழைத்தனர். தேவர்களுக்கு உதவ விஷ்ணு ஒரு அழகிய பெண் உருவம் எடுத்தார். அவர்தான் மோகினி. மோகினி அசுரர்களிடம் சென்று தனது அழகிய உருவத்தால் அவர்களை மயக்கினாள். அமிர்தத்தை அனைவருக்கும் சமமாக பங்கிடுவதாக கூறி அசுரர்களை நம்ப வைத்தாள். அசுரர்கள் அவளது அழகில் மயங்கி அமிர்த கலசத்தை அவளிடம் கொடுத்தனர். மோகினி அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வரிசையாக கொடுக்க தொடங்கினாள். அவள் தேவர்களுக்கு மட்டுமே அமிர்தத்தை கொடுத்தாள், அசுரர்களுக்கு கொடுக்கவில்லை. ராகு என்ற அசுரன் சூரியனையும் சந்திரனையும் போலவே உருவம் மாறி தேவர்கள் வரிசையில் உட்கார்ந்து அமிர்தத்தை பெற முயன்றான். சூரியனும் சந்திரனும் இதை விஷ்ணுவிடம் தெரிவித்தனர். மோகினி தனது சக்கரத்தால் ராகுவின் தலையை துண்டித்தாள். ஆனால் ராகு ஏற்கனவே சிறிது அமிர்தத்தை உட்கொண்டதால் அவன் தலை மற்றும் உடல் என 2 பாகங்களாக பிரிந்தும் உயிர் பெற்றிருந்தான். இந்த 2 பாகங்களும் ராகு மற்றும் கேதுவாக மாறின. இறுதியில் அனைத்து அமிர்தமும் தேவர்களால் உட்கொள்ளப்பட்டது. அவர்கள் அழியாதவர்களாக மாறினர். அசுரர்கள் அமிர்தத்தை பெற முடியாமல் ஏமாற்றமடைந்தனர்.